அப்படின்றது. இந்த பாடல் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய பேரை இது தொடுது, நிறைய பேரை டச் பண்ணுது. ஆமென். சில பாடல் தான் நம்ம அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கும். அதில் இந்த பாட்டு நீங்கள் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அதிகமாக நான் எந்த பாட்டு கேட்டிருப்பேன் அப்படின்னா ஒரு 4-5 பாட்டு. அதில் இந்த பாட்டு ஒன்று. அல்லேலூயா. எல்லா பாட்டையும் நம்ம கேட்க மாட்டோம்ல, அதில் இந்த பாட்டு ஒன்று. எனக்கு இப்போ இந்த அரைகுறை பாட்டெல்லாம் நம்ம கேட்கறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சிலதெல்லாம் பாடக்கூடாதுன்னே நான் சொல்லியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு நம்ம மத்தியில் அருமையான அன்பு சகோதரர் ஜான் வெஸ்லி முத்து அவர்கள் வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். கர்த்தர் அவளை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. பிரைஸ் லார்ட். நம் இருக்கிற இடங்களில் அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையில ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்முடைய திவ்ய தயவினால நம்மை வழி நடத்துகிற உன்னதமான தெய்வம் அவர். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை என் சிறு வயது முதற்கொண்டு என்னை பலப்படுத்தினதுனால அந்த வார்த்தை இன்றைக்கு ஒரு சாதாரணமான விசுவாசியினுடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னையும் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் நிற்க வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் தைரியமா எல்லா விதமான தாழ்மையோடு கூட சொல்லுவேன், இந்த ஊழியத்தின் பாதையில ஓடுகிறதற்கு இன்றைக்கு அருமையான ஊழியக்கார ஐயா கூட சொல்றாங்க, நான் கேட்குற ஒரு 4 பாட்டுல தம்பியோட பாட்டு ஒன்று இருக்குன்னு ஒரு ஊழியக்காரங்களை சொல்ல வைக்கிறாருன்னா நான் தீர்க்கமாய் நம்புகிறேன், இந்த வார்த்தை தான் என்னை சுமந்து வந்திருக்கிறது. இந்த இரவு வேளையில் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசுங்க, உடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட பேசுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா உந்தன் வார்த்தைகளால், இடைவிடாமல் காத்தீரையா நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி Thank you Jesus. ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசையா உமக்கது. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். சொல்லுங்களேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை, தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவே. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காம அவரை நோக்கி பார்த்து, குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காம நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசையா உமக்கது
ஒரு பாடலாக இல்லாம ஜெபமாக, உங்க வாயின் அறிக்கையாக இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்த்து, என் தனிமையின் சூழல்களிலே என் கண்ணீரை துடைக்கிற ஒரு உன்னதமான தகப்பன் நீர் அல்லவோ அப்பா. நன்றி அப்பா. ஈடாகுமோ கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீ உயர்த்தினீரையாமே. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீ உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னால் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்றி அப்பா. கோடி கோடி ஈடாகாதையா. கோடி கோடி ஏசையா உமக்கது. நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னால் ஈடாகாது டாடி. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இந்த நன்றி உள்ள பாடல்களை பாட வைக்கிறீரே. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர் அப்பா. தகுதி இல்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். ஓ அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே அப்பா நல்லவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி 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 என்று நல்லவரே. ஆமே நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள். ஆமென். பலவீனம். Thank you Jesus. Oh ஆமென். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். நன்றி 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 என்று அப்பா நல்லவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர் மட்டும்தான்ப்பா. நீர்தானையா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா. நீங்க தான் ஏசையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா.
என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் அப்பா என் தலை உயர்த்துபவர் நீர்தான் ஐயா. நீங்க போதும் எனக்கு, இதயத்தின் ஆழத்தில் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, இல்லவே இல்லப்பா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சொல்லுங்களேன், நீங்க போதும் எனக்கு. நன்றி நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆவியானவரே. ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் நீர். நீர் எங்களுடைய தெய்வம் ஐயா. எங்கள் முற்பிதாக்களை நீர் நடத்தினீர், அவ்வண்ணமாகவே எங்களையும் நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர். அவர்களை நீர் போஷித்தீர், அவ்வண்ணமாக எங்களையும் நீர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறீர். அவர்களுடைய சத்துருக்கள் நடுவிலே அவர்களுடைய தலைகளை நீர் உயர்த்தினீர். அவர்களை ஒருவனும் மேற்கொள்ள கூடாதபடிக்கு, சேதம் அவர்களை அணுகாதபடிக்கு, பஞ்சம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் என்ன எதிராளிகள் சூழ நின்றாலும் you were there with them God Almighty. நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பெருக பண்ணினீரே. அவ்வண்ணமாக இந்த மாலை வேளையில கூடியிருக்கிற எங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து எங்களை பெருக பண்ணுகிற உன்னதமான தேவனுடைய கரத்தை நாங்கள் பிடித்திருக்கிறோம். அந்த கரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேச போகிற உன்னதமான ஆவியானவர் அப்பா, அடியனை மறைத்து நீர் மகிமையாக வெளிப்படுவீராக. உங்க நாமமே உயர்ந்திருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான இந்த கூட்டத்தில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் பாராட்டியிருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்போடு கூட அழைத்திருக்கிற அருமையான எட்வின் ஐயாவுக்கு, அவர்கள் குடும்பத்தாருக்கு, சபையில் இருக்கிற எல்லாருக்கும், இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேலை ஒரு ஆச்சரியத்தின் மாலை வேலை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கூட்டத்துக்கு தலைப்பே என்ன? உங்கள் ஆச்சரியத்தின் மாலை. அதை நீங்க நம்புறீங்களா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க நம்புறீங்களா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆராதனை முடியும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை, நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் ஆவியானவரை கொண்டு வருகிற வார்த்தை. அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் கரத்தை பிடிச்சு கூட்டிட்டு போனார்னா கூட்டு போற வழியெல்லாம் ஆச்சரியத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாடி நான் ஒரு தூதனை அனுப்புறேன். அல்லேலூயா. அவங்க பிரயாணப்பட்ட எல்லா வழிகளிலும் அவர்கள் ஆச்சரியத்தை கண்டுகொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர்
நானே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற டைட்டிலை பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர் சொல்லுகிறதாவது. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர் என்றால் இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துகிறவர், இஸ்ரவேலை பரிசுத்தமான வழிகளிலே நடத்துகிறவர். அவர்கள் என்னென்ன விதமாக தங்களுடைய இச்சைகளின் படி நடக்க விரும்பினாலும், என்னென்ன விதமாய் நீ என்ன என்று வேறொரு தேவர் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லின பின்பும் அவர்கள் பாகாலை வணங்குகிறவர்களாக, நம்ம நியாயாதிபதிகள் வாசிக்கிறது போல எமோரியரின் தேவர்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிற ஜனமாய் இருந்தாலும், இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர் அவர்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். மீட்கிறவரா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு உரைக்கிறார். அவர் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் நடத்தினா பிரயோஜனமான வழியில தான் நடத்துவார். அல்லேலூயா. அதை நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் யூஸ்லெஸ்ஸான வழியில கொண்டு போகவே மாட்டார். அவர் ஒரு பாதையில உங்களை கொண்டு போறாருன்னா அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு அர்த்தம், அவருக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர்றாரு. எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்த உடனே இவர்கள் பெலிஸ்திய பட்டணத்தின் வழியா போனா ஈஸியா போயிடலாமா? வசனம் அதுதான் சொல்லுது. நீங்க யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்க வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இவன் நம்மை சொல்லுகிறது. ஜீசஸ் ஹல்லேலூயா. இல்ல அந்த அதிகாரம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம். ஜீசஸ். ஆ 13-17 வாசிங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற வழியெல்லாம் பிரயோஜனமான வழியில தான் என்ன பண்ணுவார். ஆனா இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு என்னவா இருக்குது? நல்ல விடுதலையாகி எகிப்திலிருந்து நல்லா டிராவல் பண்ணி போலான்னு பார்த்தா எடுத்த உடனே எங்க போய் ஆண்டவர் முட்டிட்டு நிக்க வச்சிட்டாரு? செங்கடலுக்கு முன்னாடி இப்போ கொண்டு போயிட்டு நிக்க வச்சிட்டாரு. அவங்க பார்வைக்கு அது அழிவு போல இருக்குது. அதனாலதான் புலம்புறாங்க, நாங்க அங்கவே இருந்திருப்போம், இப்ப எங்களை இந்த வனாந்திரத்துல கொல்றதுக்காக என்ன பண்ணிட்டீர் கொண்டு வந்துட்டீர்னு மோசேவை பார்த்து புலம்புறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடத்தினா பிரயோஜனமான வழியில தான் என்ன பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பார்வைக்கு சில டைம் ஆண்டவர் நடத்துற வழி கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறத போல இருக்கும். அல்லேலூயா. நம்மளுடைய பார்வைக்கு சில டைம் ஆண்டவருடைய பிளான் அட்ராக்டிவா இருக்காது. அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் கொடுக்குற பிளான் எப்பவுமே கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு வேணா பாருங்க, நீங்களா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவங்க, அருமையான ஐயா சொல்லும் போது பர்டிகுலர் சாங்ஸ்லாம் நான் பாடவே மாட்டேன், பாடவும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லும் போதே என்ன வைராக்கியத்தில் நீங்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறீர்கள், போஷிக்கப்படுகிறீர்கள் என்பதை நான் அறிகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்பொழுதுமே கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? இந்த உலகம் அழுக்க கூட கவர்ச்சியாக காட்டும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா?
சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். சில டைம் இந்த ரோட்ல பைத்தியக்காரங்களாம் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ரோட்ல பைத்தியக்காரங்களாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சில டைம் இந்த கேமரா வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த ஈசிஆர் பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் காலையில் 5 இருந்து ஒரு சூரியன் நல்லா ஏறுற வரைக்கும் அந்த ஈசிஆர் ஃபுல்லாக நிறைய பேர் கேமரா வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் ஒரு கேமராமேனாக இருந்திருக்கிறேன். அதனால் நானும் அந்த மாதிரி போன வழக்கம் உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த கேமராவில் அவனை அழகாக காமிச்சிடும். அந்த கேமரா என்ன பண்ண அவனை அழகாக காமிச்சிடும். நல்லா கவனிங்க, இந்த உலகம் அசிங்கத்தை கூட அழகாக காட்டும். இப்போ நீங்களே சிலதெல்லாம் பார்ப்பீங்க சோஷியல் மீடியாலெல்லாம். இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? ரீல்ஸ் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பார்ப்பீங்க தானே? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க ஐயா ஐயா கொஞ்சம் கண்ணை மூடிக்கிங்க, பயப்படுறாங்க எல்லாரும். பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? நம்ம எல்லாம் பார்ப்போம். நீங்களே பாருங்க, சில பேர் அவன் வயசுக்கும் அவன் அறிவுக்கும் நல்லா ஒழுங்கா இருக்கலாம், பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் இல்லையா? அதையும் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? லைக் போடுவோம். இந்த உலகம் ஒருத்தன் நல்ல டீசெண்டா இருக்கிறான், ஆனா அவனுக்கு ஆடுறதெல்லாம் பார்த்தா என்ன வருது? நமக்கு சிரிப்பா வருது. ஆனா அதையே இந்த உலகம் என்ன ஆயிருது? அழகாய்க்கிறது. அந்த பைத்தியக்காரனுக்கு 4 ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. அவனை ஃபாலோ பண்றதுக்குன்னு பாதி பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இதுல நம்ம விசுவாசிங்க பாதி பேர் அவன் ஆடுறதை பார்த்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு, அதனால அவனை நான் ஃபாலோ பண்றேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல பைத்தியமான காரியங்களை கூட இந்த உலகம் என்ன பண்ணிருது? அழகா காட்டிருது. நல்லா கவனிங்க, இந்த உலகம் பிரயோஜனமான வழியை காட்டியே கொடுக்காது. இல்லைன்னா ஆண்டவர் இதுல பின்பற்ற சொல்லியிருப்பார் இல்லையா? ஆண்டவர் சொல்ற, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளோட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் அவன் செய்வதெல்லாம் தான் என்ன ஆகுமா? நல்லா கவனிங்க, இந்த தேவன் பிரயோஜனமா இருக்கிறத மட்டும்தான் போதிப்பார். பட் ஆனா மனுஷர்களாகிய நம்முடைய பார்வைக்கு சில வேளையில அவருடைய திட்டம் அட்ராக்டிவா இருக்கிறதே கிடையாது. அவருடைய திட்டம் நமக்கு கவர்ச்சிகரமா தெரியறது கிடையாது. காரணம், we are always running after our own self comfort. நம்மளுடைய சில சுய சௌகரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் வேதத்திலிருந்து 2 மனிதர்களை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், நீங்க லோத்துவை குறித்து வாசிப்பீங்கன்னா, லோத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணு, இந்த மலைக்கு ஓடி போன்றார். அல்லேலூயா. அந்த பகுதி எடுத்தவங்க யாருன்னா வாசிங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனத்துல 16ல இருந்து வாசிங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்துகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு. இப்ப ஆண்டவர் எங்க ஓடிப்போ சொல்றாரு? நல்லா சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, மலைக்கு ஓடிப்போ. நல்லா கையை டைட்டா பிடிச்சி சொல்லுங்க, மலைக்கு
ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் ஒரு ப்ரிசைஸ்டா ஒரு பிளானை கொடுக்குறாருங்க லோத்துக்கு. இதுல வேற அவர் எப்பா துரிதப்படுத்துறாரு. என்ன பண்றாரு ஆண்டவர்? அவனை துரிதப்படுத்தினார். அவனை துரிதப்படுத்தினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா அவன் என்ன பண்றான்? லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் இரக்கம் பாராட்டி கையை பிடிச்சிட்டு மொத்த ஃபேமிலியை கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியில என்ன பண்றாரு? விடுறாரு. விட்டுட்டு சொல்றாரு, இந்த இடத்துல என்ன பண்ணாது, நிக்கவே நிக்காது, நீ மலைக்கு என்ன பண்ணு, ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லோத் என்ன தெரியுமா பண்ணாரு? இவருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. இவரை யாராவது எங்கன்னா போன்னு சொன்னா அவர் கண்ணுக்கு எது நல்லா தெரியுது அதை பிடிச்சிக்கிட்டே ஓடுவார். ஆபிரகாம், எப்பா நீ நானும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதபடிக்கு பூமி என்ன பண்ணாது, தாங்காது, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, போயிரு, நீ இந்த பக்கம் போனா நான் என்ன பண்றேன். இப்ப அவர் என்ன பண்ணாரு? நலமான தேசத்தை என்ன பண்ணிட்டாரு? நல்லா தண்ணி செழிப்பு இருக்கிற தேசத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இப்போ தேவதூதன், எப்பா நீ சூஸ் பண்ணி வந்த தேசத்தையே நான் அழிக்க போறேன், இந்த இடம் பாவத்தினால நிறைஞ்சிருக்குது, இந்த இடத்துல பயங்கர கேடு இருக்குது, நான் இதை அழிக்க போறேன்னு சொல்லி நீ மலைக்கு ஓடி போன்னு சொன்னா, இப்ப அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிங்க. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாயும் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போ சொன்னாருங்க? மலைக்கு ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. ஆனா இப்ப லோத்து, ஆண்டவரே மலையெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, வயசாயிடுச்சு, முட்டி கிட்டிலாம் ரொம்ப வீக்கா இருக்குது, ரொம்ப நேரம் என்னால முட்டி போட முடியாது, ரொம்ப நாள் சுகர்லாம் வந்துருச்சு, ஃபாஸ்டிங்லாம் என்னால் என்ன பண்ண முடியாது, போட முடியாது, நான் என்ன பண்ண முடியாது, அந்த மலையெல்லாம் ஏறவே முடியாது. இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? ஒரு தேசம் தெரியுது. அந்த தேசத்தில் நான் என்ன பண்ணுறேன்? போயிடுறேன். நான் இந்த மலைக்கு ஓடி போனேன்னா என் தீமை என்ன பண்ணும்? என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னால் என்ன பண்ண முடியாது, பாதுகாப்பாக இருக்க முடியாது, உயிர் பிழைக்க முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு பிளானை கொடுத்தாரு. ஆனால் லோத் என்ன பண்ணுறாரு? அப்படி அல்ல ஆண்டவரே. உங்கள் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளானை கொடுக்கும்போது அது பிரயோஜனமாக தான் இருக்கும். உங்க பார்வைக்கு அது பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிளான் வரும்போது ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கறத நிறுத்திடுங்க. லேலூயா. நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? தேவ தூதர்கள்லாம் அவர் சொல்றத அப்படியே கேட்கறாங்களாம். ஆனா அவருக்கு ஐடியா கொடுக்குற ஆட்களே நம்ம தான். லேலூயா. அவரு அப்பா நீ அழியாதபடிக்கு என்ன பண்ணு, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனா இல்ல, அப்படி அல்ல ஆண்டவரே. நான் என்ன பண்றேன்? இந்த பக்கத்துல இருக்கிற தேசத்துக்கு போயிடுறேன். அங்க தேசம் கொஞ்சம் சின்னதா இருக்குது, நான் கிட்ட இருக்குது, ஈஸியா நான் என்ன பண்ணிடுவேன், டிராவல் பண்ணிடுவேன். நல்லா கவனிங்க, இவங்க மலைக்கு ஆண்டவர் ஓடி போக சொன்னார். ஆனால் செகண்ட் ஆப்ஷன் தேடினாங்க. ஆனால் முடிவு என்ன தெரியுமா? நடுவில் சூரியன் உதைச்சுது. இந்த மேடமு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டாங்க. கடைசியில் இவர் டிராவல் பண்ணி அந்த ஊரில் இருந்தார் இல்லையா? வசனம் சொல்லுது பாருங்க, 30வது வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ எங்க வாசம் பண்ணாங்களா? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம்ல. ஆண்டவர் எங்க ஓடி போக சொன்னாரு? ஆனா அவர் என்ன சூஸ் பண்ணாரு? ஒரு தேசத்தை சூஸ் பண்ணிட்டாரு.
இப்ப கடைசியில முட்டிக்கிட்டு போய் எங்க நிக்கிறாரு? திருப்பியும் மலைக்கே தான் போறாரு. இதுக்கு நீ முன்னாடியே மலைக்கு ஓடி இருக்கலாம்ல. நல்லா கவனிங்க. இதை நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போறேன். நீங்க நிறைய குடும்பங்களாக இங்க அமர்ந்திருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது, உங்க குடும்பத்திற்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது, அந்த திட்டத்தின்படி நடக்காமல் நீங்க ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, நல்லா கவனிங்க. நான் நம்புறேன், ஒருவேளை லோத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒருவேளை மலைக்கே ஓடி போயிருந்தா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் பின்னாடி திரும்பி பார்த்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிளானை ஸ்டிக் ஆன் பண்ணி ஓடுனா குடும்பத்துக்கு சேதம் வராதுங்க. ஆண்டவருடைய பிளானை விட்டுட்டு வெளியில போனா சேதம் தான். உங்களுக்கும் சேதம், உங்களால மற்றவர்களுக்கும் சேதம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. குடும்ப தலைவர்கள் இருக்கிறீங்க. குடும்ப தலைவர்கள் தேவனுடைய திட்டம் உங்க வீட்டை குறித்து என்ன என்பதை அறிந்து அந்த திட்டத்தின்படி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நடுவுல எத்தனை சேதம் வந்தாலும் அவர் அது உத்தரவாதம் பண்ணுவார். அவர் டிராவல் பண்ண உங்களை அனுப்பும் போது அந்த டிராவல்ல செங்கடல் நின்னாலும் சரி, யோர்தான் நின்னாலும் சரி, எரிகோ நின்னாலும் சரி, அவர் உங்களுக்கு வழி நடத்துதலை கொடுத்து அதை ஜெயம் பெற்று கடந்து போக உதவி செய்வார். ஆனா அவருடைய பிளானை விட்டுட்டு மலைக்கு ஓடி போன்னு சொல்லும் பொழுது, இல்ல ஆண்டவரே இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குது, நான் இதுல போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களால மற்றவர்களுக்கு என்ன ஆகும்? சேதம். இப்ப அந்த மனைவி சூரியன் உதிச்ச உடனே லோத்து அந்த ஊருக்கு வரும் பொழுது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அதுக்கப்புறமா பாருங்க, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். லேலூயா. ஐயம்மா நல்லா கவனிங்க. அவர் மலைக்கு ஓடி போக சொல்லும் பொழுது, நான் ஏன் இஷ்டப்படி இல்ல அந்த மலைக்கு என்னால ஓடி போக முடியாது, என்னால அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு சொன்னா, ஆண்டவர் நல்லா கவனிங்க, மனைவிக்கு மட்டும் சேதம் இல்ல, அந்த குடும்பமே ஒரு மாதிரி சாட்சி இல்லாத குடும்பமா போயிருது. அவர் எப்ப மலைக்கு ஓடி போக சொன்னாரோ அப்போ ஓடி போயிருந்தா ஆண்டவரே அவங்கள வழிநடத்தி காப்பாத்தி இருப்பார். ஆனா இப்போ அவன் எது பெஸ்டான ஒரு இடம்னு போய் தங்குறானோ அந்த இடத்துல இருந்து இல்ல இங்கேயும் சேஃப்டி இல்லை அப்படின்னு கிளம்பி வரும் பொழுது, அந்த மலையில அவனும் அவனுடைய 2 மகள்களும் இருக்கிறார்கள். அந்த மலைக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் பெருகுவதற்கு வழி இல்லாமல் தங்கள் தகப்பன் நிமித்தமாகவே கர்ப்பமாக்குகிறார்கள். ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஃபேமிலியாக லோத்துவின் குடும்பம் மாறிவிடுகிறது. ஒரு ஒழுங்கற்ற குடும்பமாக மாறிவிடுகிறது. சாட்சி இல்லாத குடும்பமாக மாறிவிடுகிறது. They didn't have an ethical value to testify themselves in front of the people. ஒரு moral value குடும்பத்துல காட்ட முடியல. இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு பல வருடமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், பைபிளும் கையமா சுத்துறோம். உங்க தெருவுல வந்து உங்களை குறித்து கேட்டா உங்களுடைய சாட்சி என்ன? உங்களை குறித்து நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல வந்து கேட்டா உங்களுடைய சாட்சி என்னவா இருக்கும்? சபைக்குள்ள உங்களுடைய சாட்சி என்ன? நான் தீர்க்கமாய் நம்புகிறேன், பலதரப்பட்ட சபைகளில் இருந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். What is your testimony in your church? What is your testimony in your family? What is your testimony in your home? உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய சாட்சி என்ன? அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு கேளுங்க. உங்க வீட்டில், உங்க குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க சர்ச்ல, உங்க தெருவில் நீங்க தைலமா இருக்கிறீங்களா இல்ல தலைவலியா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நிறைய பேருடைய வீட்டில் நிறைய பேர் தைலமா இருக்கிறதே கிடையாது. பாதி பேர் நம்ம எப்படியா இருக்கிறோம்? தலைவலியா இருக்கிறோம். ஒரு சில கேரக்டர்ல வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள பூந்துப்பாங்க. ஏன்? ஒரு சில டைப்லாம் வாயை திறந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? நம்ம அழகா நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? என்னதுங்க அதுக்கு பேரு?
கொளுத்தி போடுறது. நல்லா போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு, மொத்த சந்தோஷமும் காலி. லேலூயா. ஐயா அம்மா நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழுகிறதற்காக தான் வேறு பிரித்து தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். லேலூயா. இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழணும்னா அவர் என்ன சொல்றாரோ அதுக்குன்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஓடிடணும். லேலூயா. இன்னைக்கு ஏன் தெரியுமா, நம்ம எழுப்புதலுக்காக நல்ல வைராக்கியம் பாராட்டி ஜெபம் பண்றோம். நிறைய காரியத்துக்காக இழுத்து போட்டு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா கிரியைகள் நடக்கிறதே கிடையாது. ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. ஆண்டவர் கிரியை செய்யறாரு, நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. ஆனா முன்பு இருந்த அந்த ஒரு உத்வேகத்தை பார்க்க முடியல. நம்ம முழங்கால் படிட்டு கதறதுக்கு ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா நிறைய நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா, நம்ம அவர் சொல்ற பிரகாரம் நிறைய காரியத்தை செய்யறதே கிடையாது. இன்னைக்கு சபைகளுக்கு நடுவில் நம்ம இஷ்டப்படி நிறைய காரியங்களை செய்யறோம். லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன டிமாண்ட் பண்றாரோ அதன்படி நிறைய செய்யறது கிடையாது. இந்த கேமரா என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தான் நிறைய பேர் செய்யறதுக்கு கீழ்ப்படியதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஆவியானவருக்கு கீழ்ப்படியறதுக்கு ரெடியா இல்லை. ஆனா கேமரா என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படியறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது இப்போ கட்டப்பட்டு இருக்குது. நீங்க நிறைய சர்ச்சை போய் பாருங்க. சில சர்ச்செல்லாம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கும். சர்ச்செல்லாம் எப்படி இருக்கும்? உங்க ஏரியாவில் கூட இருக்குது. இருட்டா இருக்கும், ஒரு மாதிரி வெளிச்சமே இருக்காது. கோடி கணக்கில் காசு இருக்குது, டியூப் லைட் வாங்கிறதுக்கு காசு இல்லை அவங்களுக்குலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கேமரா அதை டிமாண்ட் பண்ணுது. கேமரா டிமாண்ட் பண்ணுது. ஏன்னா நான் ஒரு கேமராமேன். இந்த கேமராவுக்கு பேக் ட்ராப் டார்க்கா இருந்தாதான் மெயின் சப்ஜெக்ட் நல்லா தெரிவாங்க. இந்த கேமராக்கு லைட்டிங்கு பின்னாடி கம்மியா இருக்கணும். இந்த ஆள் மேல என்ன அடிக்கணும்? ஸ்பாட் லைட்டு நல்லா அடிச்சாதான் கேமரால அவங்க ரொம்ப அழகா தெரிவாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா தெரிவாங்க. லேலூயா. ஆனா நம்ம பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். பரலோகத்துல எங்கேயாவது இருட்டு இருக்குமா? அப்ப நம்ம எந்த சாம்பிளை பின்பற்றுறோம்? இதுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன டிமாண்ட் பண்ணுதோ இந்த கேமரால வச்சு பார்த்தா இந்த லைட் அடிச்சா நல்லா இருக்கும், இந்த லைட் அடிச்சா நல்லா இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை நம்ம சர்ச்சுக்குள்ள கொண்டு வரதுல தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனா அந்த டெக்னாலஜில ஆண்டவர் மகிமைப்படுறாரா? If there would be any technology through which God would be glorified, அதை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருந்தா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். லேலூயா, லேலூயா. நீங்களே நல்லா பாருங்க, பல லட்சங்களை செலவு பண்ணி இன்னைக்கு நம்முடைய பட்டணங்களில பயங்கரமான காரியம் எல்லாம் நடக்குது. நீங்க இதுவே நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, மிஷினரிகள் அங்க கன்வென்ஷன் நடத்துறாங்க. அங்கெல்லாம் எந்த கலர் லைட்டும் கிடையாது, புகையும் அடிக்கிறது கிடையாது. ஆனா ஆயிரக்கணக்கான ஜனங்க அப்படி அழுது ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி ஸ்டேஜை போட்டு என்ன பண்ணாலும் சரி, இருக்கிற விசுவாசியே தான், தேஞ்ச டேப் ரிகார்டரே தான் திருப்பி என்ன ஆகுது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த சிடி எல்லாம் முன்னாடி இப்போதான் நல்லா ஸ்ப்ரே எல்லாம் அடித்து ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், சிடி லைட்டாக தேஞ்சு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? சிடி பிளேயர் வச்சுருந்தவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல கௌரவம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சிடி லைட்டாக தேஞ்சு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எச்ச துப்பி லைட்டாக சட்டையில் தேய்ச்சி அதை அப்படி போட்டால் நல்லா சூப்பராக ஓடும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. பிரசங்கம் பண்ணவங்களுக்கே தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணவங்களே தான் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆத்துமாக்கள் உள்ள வந்து சேருதான்னு கேட்டா ஹியர் அண்ட் தேர் எங்கேயோ. ரீசன் என்ன தெரியுமா? சாட்சி இல்லைங்க. என்ன அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி நான் செய்யறதே கிடையாது.
அவர் மலைக்கு ஓடி போன்னு சொன்ன, இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா புத்தி வராது, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவருக்கே நம்ம ஐடியா கொடுக்குறோம். லேலூயா. இன்னைக்கு நிறைய சர்ச்சுக்குள்ள போய் பாருங்க, வர்ஷிப் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும், ஆனா செய்தி 45 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். லேலூயா. நான் நிறைய மெயின் லைன் சர்ச்சுக்கும் போவேன். நிறைய சர்ச்சில் என்ன நடத்துறமா கேட்பாங்க, ஐயா நல்லா வர்ஷிப் நடத்துங்க, மெசேஜ் ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் கொடுங்கய்யா. ஜனங்க அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி 1/2 மணி நேரம் 45 நிமிஷம் தாண்டிச்சுன்னா ஒரு மாதிரி வாட்ச் எல்லாம் பார்ப்பாங்கய்யா. அதனால என்ன பண்ணுங்க, வர்ஷிப் நல்லா பண்ணுங்க, செய்தி என்ன பண்ணுங்க கம்மியாக கொடுங்க. எனக்கு அப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஆவியானவர் ஒரு முறை நல்லா பாடம் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு யூத்துங்களுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணணும்னு ரொம்ப விருப்பம். அதனால தான் இப்போ லாஸ்ட்டு சாட்டர்டே கூட ஒரு யூத் மீட்டிங் வச்சுருந்தேன் நான். இப்போ ஆவியானவர் ஒரு முறை என்கிட்ட கேட்டார், தம்பி என்னை பார்த்தா கையால் ஆகாத ஆள் மாதிரி தெரியுதான்னு கேட்டார் ஆவியானவர். என்ன கேட்டார்? உங்கள் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்தா கையால் ஆகாத ஆள் மாதிரி தெரியுதா? லேலூயா. என்கிட்ட இந்த கேள்வியை தான் கேட்டார். ஏன்பா அப்படி கேட்குறீங்க? அப்போ ஆவியானவர் சொன்னார், நான் யாரு? நீர் சத்திய ஆவியானவர் ஆண்டவரே. நான் எப்படி நடத்துவேன்? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவேன். என்னுடைய கேரக்டர் என்ன? நீங்கள் சுயமாக பேச மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் கேள்விப்பட்டவைகளையே சொல்லி வரப்போகிற காரியங்களை என்ன பண்ணுவீங்க? முன்ன அறிவிப்பீங்க, நீங்கள் அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்படி தானே என்னை குறித்து வசனம் எழுதியிருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தானே ஆண்டவர் குறித்து வசனம் எழுதியிருக்குது. யோவான் 16:13 வாசிங்க. யோவான் 16:13. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப ஆவியானவர் சொன்னாரு, எப்பா என் பேரு சத்திய ஆவியானவர், நான் தான் சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்றேன்? நடத்துறேன். இப்போ நம்ம யூத் மீட்டிங்லாம் நடத்தும் போது நிறைய சபைகளுக்குள்ள நம்ம பண்ற காரியம் என்ன? யூத் பசங்களை உட்கார வைக்கிறது பெரிய விஷயம். அதனால அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷன் சாங்ஸ் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்கிட்டு போடணும், அவங்கள நல்லா டான்ஸ் ஆட வைக்கணும், அவங்கள நல்லா அவங்களுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு ஷாலை கொடுத்தா அதை கழட்டிட்டு தலைமையில சுத்துன்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு நிறைய காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? சபைகளுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சு, அந்த பசங்க ரொம்ப நேரம் வசனம் கேட்டா போர் அடிச்சு தூங்கிடுவாங்கன்னு சொல்லி வர்ஷிப்பை நல்லா பெருசாக்கி ஆக்ஷன் சாங்கு, டிராமா, ஸ்கிட்டு, கோரியோகிராஃபி நிறைய பண்ணி செய்தியை 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ள யூத் மீட்டிங்லாம் நம்ம என்ன பண்ணோம்? முடிச்சு அவங்கள ஒரு கன்விக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து முடிக்கிற தன்மைகளை நம்முடைய சபைகளுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதுதான் நிறைய சபையினுடைய பேட்டர்னாவே மாறிடுச்சு. ஆவியானவர் சொன்னார், வசனம் கேட்டா போர் அடிச்சிடும், அதனால வசனத்தை கம்மி பண்ணீங்களே. நான் நிறைய பிரசங்கம் நீங்க பண்ணியிருந்தா நான் கிரியை செஞ்சிருப்பேனே, நான் கையால் ஆகாத ஆளா? Why did you change the pattern? ஏன்னா பைபிள்ல நீங்க எல்லா இடத்துல எடுத்து பாருங்க, அவர்கள் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு நேரா ஆண்டவர் செய்திக்குள்ள போயிடுவார். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு செய்திக்குள்ள போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய செங்கடலையே தாண்டி வந்தாலும் ஒரு பாட்டு தான். பல வருஷம் வெயிட் பண்ணி பெத்தெடுத்த ஒரு சாலமோனுக்கு ஒரு பாட்டு தான். ஹலோ, அவ்வளோ பெரிய பைபிள்ல சங்கீதக்காரங்களுடைய மொத்த கலவையும் ஒன்று சேர்த்து சங்கீதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மொத்தமாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டார். ஒரு ஃபியூ புக்ஸ் தான் பாடல்களும் பொயட்டிக்கலும் எல்லாமே இருக்குது. மற்றதெல்லாம் என்னவா இருக்குது? சத்தியம் சத்தியம் சத்தியமா இருக்குது. இப்போ ஆவியானவர் என்கிட்ட இப்படிதான் கேட்டார்,
பாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க, அவங்கள உட்கார வைக்கணும்னு சொல்லி வசனத்தை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? Who gave you authority to reduce the preaching? வசனத்தினால தான் ராஜ்யமே கட்டப்படுது, பாட்டுனால கட்டப்படுதா? இன்னைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் 70 மணி நேரம் கூட வர்ஷிப் நடக்குது. தேசம் அசைஞ்சிருச்சா? சொல்லுங்க. ஒரு அசைவும் காணாது. ஏன்னா வசனத்தை நம்ம கம்மி பண்ணிட்டு அவருடைய வார்த்தை மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார்னா, இல்ல ஆண்டவரே அது கொஞ்சம் தூரமா இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இல்ல நாங்க இப்படி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றோம், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இது எல்லாரையும் கொஞ்சம் என்ன பண்ணும், ஈஸியா வர வச்சிடும், எல்லாரையும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு வந்துடும், அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய காம்ப்ரமைஸ்ட் வே ஆஃப் லிவிங் ஆவியானவரை வாசப்படியில நிக்க வச்சிருக்குது. இதுதான் லூக்வார்ம் ஸ்பிரிட், இதுதான் இந்த வெதுவெதுப்பின் தன்மை. இந்த வெதுவெதுப்பின் தன்மைகள் ஆவியானவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்னவா இருப்பீங்களா? என்னவா இருப்பீங்களா? சாட்சிகளா இருப்பீங்க. ஆனா இந்த ஆவியானவர் வரும்பொழுது எப்படி தெரியுமா நடத்துவாரு? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், வார்த்தைக்குள்ள நடத்துவார். அந்த வார்த்தை நீ மலைக்கு ஓடி போன்னு சொல்லும் பொழுது, இல்ல ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இல்ல, இன்னைக்கு இருக்கிற சினாரி அப்படி இல்ல, இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு அவருக்கே ஐடியா கொடுத்துட்டு நம்ம நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் பிளே பண்ணும்போது ஆவியானவர் சொல்லுவாரு, உன்னை கண்காணியா மெய்ப்பனா வச்சதே நான் தான். லேலூயா. மந்தைய பார்க்கறதுக்கு கண்காணிகளாகவும் மெய்ப்பராக வச்சது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் மெய்ப்பனா கண்காணியா வச்சிருக்கிறாரா. இப்ப இந்த ஊழியம் யாருடையது? நாம் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் யாருடையது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஊழியம். He is the person who appointed me for ministry. அந்த வசனத்தை எடுத்து வாசிருங்க so that you can clearly understand. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 20-28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு யாருங்க? யாருங்க? நல்லா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. அல்லேலூயா. அவர் தாங்க ஓனர். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துக்குலாம் அவர் தான் ஓனர். இன்னைக்கு அவர் தான் ஓனர்ஷிப்பை கையாண்டுகிட்டு இருக்கிறாரு. பிகாஸ் he is the one who has appointed for ministry. இன்னைக்கு உங்க குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமா உங்க குடும்பத்தை நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு வசனத்தினால தான் உங்க குடும்பம் நடக்குது. அப்போ உங்களை குடும்பத்தை நடத்துறது பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானோட கேரக்டர் என்ன தெரியுமா? சுயமா பேசவே மாட்டாராம். யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரா? எனக்குள்ள சுயம் இருக்கிறதுனால தான், இல்ல இந்த தேசம் நல்லா இருக்குது, இந்த சோவார் நல்லா இருக்குது, நான் என்ன பண்றேன் இங்கேயே இருக்கிறேன், இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை பிடிச்சுக்கிறான். ஆனா ஃபைனலா என்ன நடக்குது? அந்த தேசத்துல அவனுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இப்ப எங்க திருப்பி ஓடி போறாரு? மலைக்கு ஓடி போறாரு. நானா இருந்தா பிடிச்சி கேட்டிருப்பேன், ஏப்பா நீ தானப்பா இந்த தேசம் நல்ல சேஃப்டியா இருக்குது, இங்க நான் போயிடலாம் அப்படின்னு பார்த்த, ஏன் இப்ப திருப்பி மலைக்கு வந்திருக்கிற? நல்லா கவனிங்க. அவர் சொல்லும் போதே மலைக்கு போயிட்டா சாட்சியோடு கூட இருப்பீங்க. ஆனா உங்க இஷ்டத்துக்கு நல்லா சுத்திட்டு வந்தீங்கன்னா சாட்சி இல்லாம தான் மலைக்குள்ள இருப்பீங்க. லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அவர் சொல்ற பிரகாரம் செய்யறது கிடையாது. நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸை ட்ரை பண்றோம். நிறைய காரியத்தை அவர் சொல்லுகிற பிரகாரம் செய்யாமல் இருக்கிறபடினால தான் இன்றைக்கு நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய சபைகளுக்குள்ள, நம்முடைய குடும்பங்களுக்குள்ள எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பல விதத்துல பாட்டு வருது. எல்லாத்தையும் ஆவியானவர் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறோமா? சத்தியம் இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டாருங்க. லேலூயா. தண்ணி இஷ்டத்துக்கு செய்யறவங்கள ஆண்டவர் ஒரு நாள் அக்செப்ட் பண்ண மாட்டார். லேலூயா. சூழலுக்கு ஏற்ப செய்யறவங்கள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்க மாட்டார். இந்த சூழல் ஒன்று இருக்கு,
அந்த சூடெல்லாம் ஆண்டவர் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனா இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு ஜெனரேஷன் இப்படிதான் இருக்குது. இப்படி பாட்டு எழுதுனாதான் எல்லாருக்கும் என்ன பண்ணும், பிடிக்கும். இப்படி வீடியோ பண்ணாதான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கேமராவை நம்பி, நான் என்னுடைய பாடி லாங்குவேஜை நம்பி, நான் இன்னைக்கு இப்படிதான் சினாரியா இருக்குது. இது ஒரு மீடியாவுடைய காலகட்டம். இந்த மீடியா காலகட்டத்தில் மீடியா மூலமா தான் நான் நிறைய எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நான் மீடியாவை நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னா ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டாரு. ஒரே பிரின்சிபல் தான், இதெல்லாம் எனக்கு டூலு தான். ஆனா எனக்கு ஒரே வழி, என் முழங்கால் மட்டும்தான். லேலூயா. ஐயா, இதெல்லாம் இன்னைக்கு வந்தது. எனக்குள்ள நான் ஒரு சேலஞ்ச் வச்சிருக்கிறேன். நான் ஒரு லிட்டில் பிட் ஓல்ட் ஸ்கூல் தான். எனக்கு என் ஊழியக்காரர்லாம் முட்டி போட்டு ஜாம் பண்ணி அவங்க அப்படிதான் ஊழியம் பண்ணாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் இதை நம்பலைங்க. இன்னைக்கு வரைக்கும் என் நம்பிக்கையை இந்த கேமரா மேலேயோ இந்த மீடியா மேலேயோ வைக்கவே இல்லை. போன வருஷம்லாம் நான் ஒரு சேலஞ்ச் எடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த வருஷத்தில் ஆவியானவர் எனக்கு அந்த மீடியா பக்கம் நீ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண, இதில் நன்மையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். போன வருஷத்தில், அதாவது 2024 ஒரு சில ஊழியக்காரங்க என்னை பார்த்து சொன்னாங்க, எப்பா நீ போகிற மீட்டிங்கோட போஸ்டர் மட்டும்தான் போடுற, அங்கே போயிட்டு வந்து 4 ஃபோட்டோவை எடுத்து நீ போட்டால் உனக்கு இன்னும் கூட்டங்கள் வரும் இல்லையா? நீ இங்கே பிரயாணம் பண்ணுற, அங்கே பிரயாணம் பண்ணுற, இந்தமாதிரி பிரயாணம் பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று எடுத்து போடு, அப்போ தான் உனக்கு நிறைய கூட்டங்கள் என்ன பண்ணும், வரும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பிருச்சு. ஆண்டவரே, முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எதை நம்பி ஊழியத்தில் ஓடினாங்க? இந்த வாட்ஸ்அப்பை நம்பி ஓடினாங்களா, ஃபேஸ்புக்கை நம்பி ஓடினாங்களா, இன்ஸ்டாகிராமை நம்பி ஓடினாங்களா, இல்லை போஸ்டர்ஸை நம்பி ஓடினாங்களா? நம்ம எந்த ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் தெரியுமா? முன்னாடி சில ஊழியக்காரங்க என் போட்டோவை என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க, என் பேர் மட்டும் போடுங்க, அந்த வைராக்கியம் இருந்தது முன்னாடி. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? காலமே மாறிடுச்சு. போட்டோ இல்லாம ஊழியமே இல்லைன்றது போல ஆயிடுச்சு. போட்டோ இல்லைன்னா ஊழியமே இல்லைன்னு ஆகி போச்சு. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, முன்னாடி ஊழியம் எப்படியா நடந்துச்சு? இன்னைக்கு பிசாசு நம்மளை எதை நம்ப வச்சுட்டான்? நீ இதை போட்டாதான் உனக்கு அடுத்த மீட்டிங் வரும், நீ தொடர்ந்து பாட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாதான். எனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க, பிரதர் நீங்க 1.5 வருஷத்துக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றீங்க, 2 வருஷத்துக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றீங்க, வருஷத்துக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 2 பாட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் ஜனங்களுக்கு உங்களை குறிச்ச ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும், உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும், ஒரு மாதிரி நீங்க எப்பவுமே ஜனங்க பார்வையில் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஜனங்க பார்வையிலேயே நான் இருந்துகிட்டு நான் என்ன பண்ண முடியும்? நான் பரலோகம் போகணுமா வேணாமா? ஜனங்க பார்வையில நான் இருந்தா எனக்கு என்னங்க கிடைக்கும்? ஏதாவது கிடைக்குமா சொல்லுங்க? ஒன்றும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் பார்வையில நான் இருந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கும். லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காலகட்டங்கள் இந்த சேவார் ஊர் மாதிரி, சோவார் ஊர் மாதிரி எல்லாமே என்னாச்சு, அதை பார்த்தே ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? மலைக்கு போக சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம மலைக்கு போறதுக்கு ரெடியா இல்லை. ஐயாம்மா நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்க குடும்பங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஆச்சரியம் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிடணும். இன்னைக்கு ஊழியமும் அதே தான். இன்னைக்கு நான் என்னை அதிகமாக கீழ்ப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக நான் வெயிட் பண்ணி பண்ற ஒரு காரியம், நீங்க சொல்றதுக்கு மிஞ்சி நான் ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆனா நீங்க ஒரு காரியம் சொல்றீங்க, அது என் திராணிக்கு மிஞ்சி இருக்குன்னா கூட நான் தைரியமா இறங்கி செய்வேன். ஏன்னா என்னை செய்ய சொல்றது சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, நோவாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 7:5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். என்னங்க அப்படி ஆண்டவர் கட்டளையிட்டாரு? பா நோவா, நான் தேசத்தை அழிக்க போறேன், தண்ணினால என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். நீ என்ன பண்ணு, நல்லா ஒரு ஆர்க், ஒரு பேழையை செஞ்சு அதுக்கு பக்காவான ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணு, பேழையை கட்டி முடிச்சிரு. அப்படி சொன்னாரா? ரொம்ப ப்ரிசைஸ்டா சொன்னாரு.
நீ இந்த மரத்துல தான் பேழை செய்யணும். கொப்பேர் மரத்துல தான் என்ன பண்ணணும், அதுக்கு இத்தனை அடுக்கு இருக்கணும், அதுக்கு இத்தனை ஜன்னல் இருக்கணும், எதெல்லாம் உள்ள அலோ பண்ணணும், எதெல்லாம் அலோ பண்ணக்கூடாது, ப்ரிசைஸ்டா எல்லா பிளானையும் கொடுத்தாரா இல்லையாங்க? நம்ம ஆண்டவர் சபையை குறித்து எப்படி தெரியுமா திட்டம் வச்சிருக்கிறாரு? இது ஒவ்வொன்றும் தேவனுடைய ஊழியம் இருக்கும் என்றால் அது ஒவ்வொன்றும் ஆவியானவர் சொல்ற பிரகாரமே நடக்கும்னா நம்முடைய ஊழியத்துல எப்பொழுதுமே ஆச்சரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்துல எப்பொழுதும் ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதேதான் மோசேவுக்கும். யாத்திரையாகமம் கடைசி அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். அப்படி என்னங்க கற்பிச்சாரு? ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணாரு? செய்ய சொன்னார். பெசலியல்னு ஒரு நல்ல டேலண்டடான ஆளை உனக்கு கொடுக்குறப்பா, அவன் அபிஷேகிக்கப்பட்டவன், அவன் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவான், அதனால அவன் சொல்றபடி நீ செஞ்சிரு, நீ இதெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொன்னாரா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் இங்க வெய், இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரா? சும்மா அப்படியே ஆண்டவர் ஒரு பிளானை கொடுத்துட்டு நீ செஞ்சிருன்னு சொல்லல. இன்ச் பை இன்ச் பிரகாரமா அந்த இடத்துல இவ்வளவு அளவுகோல்ல தான் எல்லாமே இருக்கணும். நூலு இந்த நூலு தான், அந்த நூலோட கலரு இந்த கலரு தான், எதை பொண்ணுல செய்யணும், எதை வெண்கலத்துல செய்யணும், எல்லாத்தையும் ஒரு போல் முதற்கொண்டு, அதுல அந்த ஆசாரியனுடைய ட்ரெஸ்ல இருந்து டிசைன் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆவியானவர் ப்ரிசைஸ்டா கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்த எல்லா காரியத்தையும், எல்லா நுவான்சஸையும் மோசே செஞ்சு முடிக்கிறார், நோவா செஞ்சு முடிக்கிறார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியே செஞ்சதுனாலதான் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம அவருடைய திட்டத்தின்படியே செய்வோம்னா நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழிய ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஆண்டவருங்க. மலைக்கு ஓடி போன்னு சொன்னாரு. இப்போ இவன் ஆண்டவரே அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லும் போது கையை பிடிச்சி கூட்டு வந்தார். பலாருன்னு ஒன்று விட்டு, ஏய் போடா, ஆல்ரெடி நானே இரக்கம் பாராட்டி உன்னை பாதுகாத்து வெளில கொண்டு வந்திருக்கிற, நீ எனக்கே ஐடியா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போ. தேசத்தை அழிக்கிறவருக்கு அவன் மண்டமலை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க? தேசத்தையே அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கிறவருக்கு அவனை ஒரு மிரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலான ஆண்டவருங்க. நம்மள சும்மாலாம் மிரட்ட மாட்டார். இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட நம்மளை மிரட்டிடுவாங்க. நிறைய வீடியோஸே நம்மளை மிரட்டுற மாதிரி வரும். ஆவியானவர் ரொம்ப ஜென்டிலானவர். சரியா, சரி நீ போ, நீ அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணக்கூடாது, நீ அதனால என்ன பண்ணு, போயிரு. அவருக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனாலும் திருப்பி அவன் மலைக்கு தான் என்ன பண்ணும், திருப்பி வரணும்னு தெரியும். அவர் சொல்ற பேச்ச கேட்காம ஓடினா மனைவி பின்னாடி திரும்பி பாப்பா, உப்பு தூணா மாறிடுவான்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாரு, உன் விருப்பம், நீ என்ன பண்ணு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் இவன் அடிஞ்சிடக்கூடாது, அவன் அந்த தேசத்துல இருந்து என்ன பண்ணு, வெளியில கொண்டு வந்துரு. ஆண்டவர் ரொம்ப ப்ரிசைஸ்டா இருப்பார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து ஏன், எதுக்கு, எங்க, எப்போ, இது யாரு அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த பர்சன் கூடயோ அந்த சூழல்லையோ அந்த பிளேஸ்லையோ நீங்க இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, பிலேயாமுடைய வாழ்க்கையை பாருங்க. பிலேயாம் பாலாக்கினுடைய பிரபுக்களை என்ன பண்றாரு, வீட்டுக்கு பாலாக்கு அனுப்புறாரு. பாலாக்கு அந்த பிரபுக்கள் எல்லாம் அனுப்புன உடனே இப்ப பிலேயாம் என்ன தெரியுமா பண்றாரு, எப்பா நான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும்தான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன், செய்வேன். அதனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, என் வீட்டில் இன்னைக்கு ராத்திரி தங்குங்க, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்றார். இப்போ அவன் அன்னைக்கு ராத்திரி அவங்கள வீட்டில் தங்க வச்ச உடனே ஒரு அழகான சம்பவம் நடக்குது. அதை எடுத்தவங்க வாசிங்க, வேகமா எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம்.
என்னாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்துல, 9வது வசனம் வாசிங்க, தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர், நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் யாருங்க? சர்வ வல்லவரா இல்லையா? சர்வ ஞானியா இல்லையா? இஸ் ஓம்னி பிரசன்ஸ், இஸ் ஓம்னி பிரசன்ட். அப்படிப்பட்ட வல்லமுள்ள ஆண்டவர் தானே, எங்கும் வியாபரித்திருக்கிறவர் தானே, அவருக்கு எல்லாமே தெரியும் தானே. இப்ப இந்த பிரபுக்கள்லாம் எங்க இருந்து வந்தானுங்க, எதுக்கு வந்தாங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. இப்ப ஆண்டவர் இந்த பிள்ளையாம் கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு? எப்பா, உங்ககிட்ட இருக்கிற இந்த மனுஷங்க யாரு? அவருக்கு நல்லா தெரியும் எதுக்காக வந்திருக்கிறாங்க, எதுக்காக பிள்ளையாம அப்ரோச் பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் யாரு? அதுக்குதான் சொன்னேன், ஆண்டவர் உங்ககிட்ட இது யாருன்னு கேட்கிறாருன்னா அவருக்கு விருப்பமே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது எந்த இடம்னு ஆண்டவர் கேட்கிறாருன்னா உங்களை பார்த்து நீங்க அந்த இடத்துல இருக்கிறதே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நல்லா பாருங்க, ஆண்டவர் பிள்ளையம்மை பார்த்து சொல்றாரு, அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், இது இப்படிலாம் வந்திருக்கிறாங்கப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்துல, அதற்கு தேவன் பிள்ளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். நீ என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் 2 காரியத்தை கிளியரா சொல்லிட்டாரு. ஒன்னு, அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. 2வது, அந்த ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. எப்படி லோத்து கிட்ட நீ மலைக்கு அழியாதபடிக்கு என்ன பண்ணு, ஓடி போன்னு சொன்னாரோ, அதே போல நீ போக வேண்டாம், அவங்கள சபிக்கவும் வேண்டாம். ஆனா இப்ப அடுத்த நடக்கிற சம்பவத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குது? பாலாக்கு, ஐயோ அவரை விட்டுறாதீங்க, அவர் வந்தாதான், அவர் சபிச்சா சாபம் வந்துடும். அப்ப அவர் என்ன பண்ணுங்க, இன்னும் நிறைய ஆசை வார்த்தால பேசி என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி பாலாக்கு மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான புதிய பிரபுக்களை என்ன பண்ணா, அனுப்பினான் என்று 15வது வசனத்துல பார்க்கிறோம். இப்ப அவங்க பிள்ளையாம் இடத்துல திரும்பியும் போயிட்டு, எங்களை அனுப்பினாரு எங்க ராஜா, நீர் எங்களிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்லுவதையெல்லாம் செய்வேன்னு பயங்கரமா ஆசை வார்த்தை பேசணும். ஒண்ணுமே இப்ப பிள்ளையாமுக்கு ஒரு கோபம் வருது. பிள்ளையாம் என்ன தெரியுமா சொல்றாரு? பிள்ளையாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அங்க லோத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? மலைக்கு ஓடி போன்னு சொன்னாரு. ஆனா லோத்து என்ன சொன்னாரு? அப்படி இல்லை ஆண்டவரே, அங்கெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்ப நம்பாலும் என்ன தெரியுமா சொல்றாரு? பிள்ளையாம் நல்ல வீர வசனம், வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மீற மாட்டேன்னு சொல்லிட்டு 19வது வசனத்தை பாருங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன செய்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியில இங்க, யாரு எதுக்கு வந்தாங்க, நீ எதுக்கு தங்க வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச பின்பும் அவங்க உன்கிட்ட இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லையா? ஆனாலும் இப்ப திரும்பவும் நீ என்ன பண்ற, ராத்திரி தங்க வைக்கிற. உனக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, நீ அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. அந்த ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது, சபிக்க கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டிலானவர்னு. இப்ப பாருங்க, ஆண்டவர் அவனை என்ன பண்றாருன்னா 20வது வசனத்துல, இரவிலே தேவன் பிள்ளையாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களுடனே போ. இப்ப லோத்துக்கிட்ட எப்படி, சரி அதுதான் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தெரியுதா, நீ என்ன பண்ணு, போ. நீ போற வரைக்கும் நான் எதுவுமே இங்க என்ன பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது, நீ போப்பான்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப ஆண்டவர் பிழையமே அப்படிதான் பண்றாரு. ஆண்டவர் தான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆண்டவர் தான் அவங்கள சபிக்க கூடாது, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொன்னாரு. இப்ப இவன் மீண்டும் அனுமதிச்சதுனால இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ என்ன பண்ணு, எழுதணும். லேலூயா. நல்லா கவனிங்க. யாருங்க இப்ப 2வது முறை அனுப்புறா? ஆண்டவர். அப்படியே 21 இருந்தே வாசிங்க. பிழையம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட போனா, அவன் போகிறதுனால தேவனுக்கு இது என்னங்க அநியாயமா இருக்குது? யாருங்க போக சொன்னது? உன்னை கூப்பிட வந்திருந்தா நீ அவங்க கூட வந்து போக சொன்னது யாரு? கர்த்தர் தானே போக சொன்னாரு. ஆனா இப்ப அவன் போறதுனால யாருக்கு கோபம் வருதான்? நல்லா கவனிங்க. ஆண்டருடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா? ஒரு முறை எஸ்ன்னு சொன்னா எஸ் தான், ஒரு முறை நோன்னு சொன்னா நோ தான். யூ கேன் நெவர் கன்வின்ஸ் காட் ஃப்ரம் ஹிஸ் பிளான். ஏன்னா அவர் பிரயோஜனமா இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு போதிப்பார். லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறவர் அவர். அவர் ஒரு பிளான் கொடுத்தாருன்னா அது பிரயோஜனமா தான் இருக்கும். நம்ம பார்வைக்கு ஐயோ பெலிஸ்திய பட்டணத்துக்கு வழியா போயிட்டா ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணி போயிடலாம், எதுக்கு இவர் தேவையில்லாம நம்மள செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வராரு? அவர் நாமம் மகிமை அடையும்படியா மலைக்கு ஓடி போன்னு சொல்றாரு. ஐயோ என்னாலெல்லாம் நடக்க முடியாது. அவர் போ சொல்லும் போது மலைக்கு போயிருந்தா மனைவி உப்பு தூண் ஆகிறதுக்கும் சூழல் இல்லாம போயிருக்கும், பிள்ளைகளும் கெட்டு போகிறதுக்கு காரணம் இல்லாம ஆயிருக்கும். இன்னைக்கு அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்கிறது இல்லை, நாம செகண்ட் ஆப்ஷன்ஸ் தேடுறது தான் இன்னைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது. நம் இஷ்டங்களுக்கு ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறார். அந்த நம் இஷ்டங்களுக்கு பிரகாரம் நம்ம போகிறதுனால என்ன தரமா நடக்குது? வளர்த்த கழுதையே பிழையாமுக்கு புத்தி சொல்லி கொடுக்குது. லேலூயா. Do you think it is not an humiliation? இன்னைக்கு சாட்சி இல்லாதவர்களாய் நிற்கிறோம். நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள். வேதம் மனசு விட்டு கொடுக்க மாட்டேங்குது. லேலூயா. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் நம்ம கோத்திரமா இருந்தோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்து இங்க கிரேக்கன்னும் கிடையாது, யூதன்னும் கிடையாது, ஆண்டவர் நம்மளை எல்லாம் ஒன்னா வச்சுட்டார். அப்படிதானே? ஆமேன் சொல்லுங்க. அப்படிதானே? எங்கன்னா வேற்றுமை இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு எல்லாம் நமக்குள்ள என்ன பிரிவினை இருக்குதா? ஆனாலும் நம்மளுடைய மாம்சம் என்ன தெரியுமா பண்ணுது? நம்ம யாரு, எந்த ஊரு, என்ன கோத்திரம், இதெல்லாம் நம்மளை தேட வைக்குது. லேலூயா. நல்லா கவனிங்க. இது மாம்சம். அவர் மலைக்கு ஓடி போக சொன்னா இந்த இடத்துல கிரேக்கனும் கிடையாது, யூதனும் கிடையாதுன்னு சபையை ரத்தத்தினால மீட்டெடுத்து வச்சுட்டார். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? மார்க்க பேதங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ அப்படிலாம் நான் பண்றதெல்லாம் இல்லை பிரதர், நாங்க எல்லாரையும் சமமா தான் பாக்குறோம். உங்க வீட்டு கல்யாணம் வரும்போது தான் தெரியும் உங்களோட உண்மையான லட்சணம் என்னன்னு. லேலூயா. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை மீட் பண்ணையா. நான் அவர்கிட்ட ரொம்ப பாரப்பட்டு ஷேர் பண்ணேன். ஐயா, இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம் ஊழியத்துல எழும்பக்கூடாதபடிக்கு தடையா இருக்குது. ஆளுங்க, எனக்கு இதெல்லாம் ஜாதி கீதியெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கெல்லாம் யார் இருந்தாலும் நல்லா அப்படியே பேசி பழகுவேன். ஊழியத்துல வந்த பிறகு நான் பல பட்டணங்களுக்கு போறதுனால என்னை பார்த்து ஐயா நீங்க எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சென்னை. சென்னையில எங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆவடி. ஆவடியில எங்கன்னு கேட்டாங்க. என்னத்துக்கு நோண்டி நோண்டி கேட்குறாங்க நம்மளன்னு எனக்கு ரொம்ப கேள்வி. செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிறேன், பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற செக் போஸ்ட் பக்கத்தில். எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியலங்க. மூணு நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஐயா ஈவினிங் தான் உங்களுக்கு பஸ்ஸு, நான் பக்கத்தில் வேற ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்கு போகிற வரீங்களா, சாரி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகிற வரீங்களான்னு கேட்டேன். சரியா நான் வரேன்யா அப்படின்னு போகும்போது அவர் பர்டிகுலர் ஊர் பக்கமாக கூப்பிட்டு போனார். அப்போது நான் ஆல்ரெடி அங்கே ஒரு மீட்டிங்கு போயிருக்கேன்.
அப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு எனக்கு தெரியும். அப்போ அந்த பாஸ்டர் மகனுக்கு நான் ஃபோன் அடிச்சு, எப்பா உங்கள் வீட்டை தான் கிராஸ் பண்ணேன் அப்படின்றப்போ, அண்ணா நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்றாரு. சரிப்பா நான் கண்டிப்பாக வரேன். அப்போது நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் அந்த வீட்டுக்கு வரோம். அந்த பாஸ்டரு என்னை கூட்டிகிட்டு வந்த பாஸ்டர் எல்லாம் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிறோம். அப்போ எனக்கு போஸ்டரில் ஒரு ஊர் பேர் போட்டிருந்தது. இப்போ அந்த பாஸ்டர் வந்து நான் யார் வீட்டுக்கு கூட்டு போனனோ, எந்த ஊழியக்காரரை கூட்டு போனாரோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பாஸ்டர் நான் யாரை கூட்டு போனோ அவரை பார்த்து எந்த ஏரியா அப்படின்னு கேட்டார். எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க தான். அந்த போஸ்டரில் போட்ட ஊரை மட்டும் அவர் சொல்லவே இல்லை. மற்றதெல்லாம் சொல்றாரு, சுற்றி சுற்றி சொல்றாரு. எனக்குள்ள பயங்கரமான கியூரியாசிட்டி, எதுக்கு அந்த ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு இவரு? அப்போ நான் அங்கேருந்து கிளம்பிட்ட பிறகு அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்டர் உங்க ஊர் பேரை நீங்க சொல்லவே இல்லையே, தம்பி உனக்கு தெரியாதா அப்படின்னாரு. என்ன எனக்கு தெரியாது? இல்லப்பா உனக்கு இதை பத்தி தெரியாதா அப்படின்னாரு. பாஸ்டர் என்ன பாஸ்டர் எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும் நீங்க எந்த ஊருன்னு கேட்குறாங்களா? ஆமா. என்னன்னு சொல்லுவீங்க? சென்னைன்னு சொல்லுவேன். சென்னையில் எங்கன்னு கேட்குறாங்களா? ஆமா எங்கன்னு கேட்குறாங்க, நான் ஆவடின்னு சொல்லுவேன். அப்படியே ஒன்று என் தெரு வரைக்கும் வந்துருவாங்க பாஸ்டர் அப்படின்னு. இது வேற ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். லேலூயா. உண்மைக்கு என்ன தெரியுமா, அந்த 2 பாஸ்டரும் ஒரே ஜாதி தான். ஆனால் அந்த ஜாதியில 4 பிரிவு இருக்கான், அது எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒரே ஜாதி தான், அந்த ஜாதியில என்ன இருக்கான், 4 பிரிவு இருக்கு. அந்த 4வது பிரிவு இவரு, மேல இருக்கிற பிரிவு அவரு. இப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் என் ஊர் பேரை சொன்னா நான் என்ன ஜாதின்னு அவருக்கு தெரிஞ்சிடும்ப்பா, அதுக்கப்புறமா என் கூட உட்காந்து கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் மலைக்கு ஓடி போன்னு சொன்னா அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே ஓடிடணும். இங்க வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, ஆண்டி ஊழியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போகிறேன், நான் யாரா பொண்ணை பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னப்போ, பாருப்பா ஆனால் எங்கள் கோத்திரத்தில் இருக்கணும்பான்னாங்க. என்ன கோத்திரம்? என்ன ஆண்டி கோத்திரம்னு? ஆமாப்பா எங்கள் கோத்திரம், நாங்கள் எங்கள் ஜாதியில் நாங்கள் என்ன பண்ணணும், பொண்ணு பார்க்கணும். லேலூயா. 35 வயசாகுது, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கல்யாணமே நடக்கல. இன்னும் கோத்திரத்தில் தேடின்னு இருக்கிறாங்க, தோன்றாங்க. லேலூயா. ஐயாம்மா நல்லா கவனிங்க, வார்த்தை எனக்கு சொல்லிருச்சு, இங்க கிரேக்கனும் கிடையாது, யூதனும் கிடையாது, மார்க்க பேதங்களுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லிருச்சு. ஆனா இல்ல ஆண்டவரே, எங்க கோத்திரம், நாங்க இன்னும் ஆபிரகாமின் சந்ததி. அந்த மாதிரி சொல்ற ஆளெல்லாம் முதல்ல பிடிச்சி எத்தனை போயிட்டு விருத்த சேதனம் பண்ணணும். பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணிட்டு உக்காந்து போ, சர்ச்சில் போ, பலி செலுத்து. பலிபீடம் எங்க எங்க, அவன் ஆசிரிப்பு கூடார எங்க, அவனெல்லாம் பிடிச்சி கண்டிப்பா கேட்கணும். லேலூயா. அப்படி நீ கோத்திரம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கிறனா, நீ மோசையின் நியாய பிரமாணத்தை தான் இன்னும் சுமந்துகிட்டு இருக்கிற. சிலுவையில உனக்காக ஜெயித்த தேவனுடைய இரக்கங்களை இன்னும் ருசிக்கவே இல்லை. லேலூயா. இன்னைக்கு ஐயாம்மா, இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளியில சொல்லிப்போம், நான்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாதுன்னு. உங்க வீட்டு பிள்ளைங்க திருமணம் வரும்போது நீங்க அதெல்லாம் இல்லாம நடக்கவே நடக்காது. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. நான் சொன்னாலே ஒரு பாஸ்டரை பார்த்தேன்னு, நான் சொன்னேன் இதெல்லாம் பாரமா பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இங்கெல்லாம் யாருப்பா ஒழுங்கா இருக்கிற அப்படின்னாரு. அவர் சொன்னது என்ன தெரியுமா, அப்பர் சைடு ஆஃப் தமிழ்நாட்டில் யார் உண்மையா ஊழியம் பண்றாருன்னு கேட்டாரு என்கிட்ட. யார் கமிட்டடா ஓடுறா? சவுத்தில் இருக்கிற நாங்க தான் கமிட்டடா ஓடுறோம். எழுந்து பலாருன்னு ஒன்று வைக்கலாம்லாம் போடுச்சு. எனக்கு பெரிய மனுஷன் தான், அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ஆதிக்க சிந்தை இருக்குது பாருங்க. நாங்க தான் ஒழுங்கா ஊழியம் பண்றோம். இப்ப ஐயா எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஊழியம் பண்ணலையா? ஒழுங்கா ஊழியம் பண்ணலையா? இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற சுப்பீரியர் ஐடியா, நாங்க மட்டும்தான் நிறைய மிஷினரிகளை எழுப்பி இருக்கிறோம், நாங்க மட்டும்தான் நிறைய மிஷன் ஸ்தாபனங்களை வச்சிருக்கிறோம், எங்க ஜாதிக்கு உட்பட்ட ஆளுங்க தான் இன்னைக்கு தேசத்துல பெரிய பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. பரலோகம் போவியா? ஃபர்ஸ்ட் அன்பு இருக்கா? எல்லாரையும் ஒழுங்கா சமமா பாக்குறியா? சிம்பிளுங்க. அன்பு இல்லாம எவனும் பரலோகம் போக முடியாது. லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா
ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்புல என்ன பண்ணணுமா? அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணுமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று 15ஆம் அதிகாரம் 10வது வசனமா 10வது வசனத்துல போட்டிருக்குது. இதுல நீங்க 12வது வசனம் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே. நாம எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும்ன்றதுதான் அவரோட கற்பனையேவா. இன்னைக்கு கற்பனையை பின்பற்றோம், அவருடைய சித்தத்தை சுமந்து ஓடுறோம், ஊழியம் பண்றோம், இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொல்லிட்டு இன்னும் நமக்குள்ள ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற மனப்பான்மை இல்லாம ஓடிக்கிட்டு இருப்போம்னா அதுதான் அவரோட வார்த்தைக்கு மிஞ்சி ஓடுறது. லேலூயா. நீங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம், மனுஷர் பாஷையில பேசலாம், தூதர் பாஷையில பேசலாம், ஆனா அன்பு இராவிட்டால் எனக்கு என்ன இல்லையா? லேலூயா. நீங்க யாராவது கொலை பண்ணியிருக்கீங்களா? கொலை பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, கொலை பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சாரி, 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் என்னவா இருக்கிறானாங்க? தன் சகோதரனை பகைக்கிற எவனும். இப்ப சொல்லுங்க, கொலை பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சி கேளுங்க. கையை பிடிச்சி நல்லா டைட்டா பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க, எத்தனை கொலை பண்ணியிருக்கீங்க? லேலூயா. கணக்கே கிடையாதுங்க, கணக்கே கிடையாது. மனுஷ கொலைபாதகத்தனம், மர்டரர்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லுகுது, the one who hates his brother is a murderer. நான் தான் பர்ஃபெக்ட், நீலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றது தான் அந்த மனப்பான்மை. நான் தான் உயர்ந்த ஆளு, நீ தாழ்ந்த ஆளு, நான் தான் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்றேன். அவர் ரொம்ப துணிகரமா சொன்னார் என்கிட்ட. இந்த அரக்கோண சைட்ல இருந்து பாதி பேர் டீச்சர்ஸ், வேலூர் சைட்ல இருந்து நர்ஸுங்க எல்லாம் இப்ப எழும்பி வராங்க. நாங்களாம் அப்பத்துல இருந்து டீச்சர்ஸ் தெரியுமா, நாங்களாம் அப்பத்துல இருந்து நாங்களாம் மிஷினரிங்க தெரியுமா. உன் மைண்ட் என்ன மைண்டா இருக்குது? ஆனா அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? பாரமா ஊழியம் பண்ற ஆளு, பாரமா மிஷினரிங்களை தாங்குற ஆளு. நீ தாங்கி என்ன பிரயோஜனம்? உனக்குள்ள உன் மைண்டுக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லை. லேலூயா. ஐயாம்மா, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், உங்கள் சகோதரனை நீங்க பகைப்பீங்கன்னா நீங்க மனுஷ கொலைபாதகர்கள். இது யாரோட கேரக்டர் தெரியுமா? பிசாசனுடைய கேரக்டர். பிசாசை குறித்து வசனம் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. யோவான் 8:44. அவன் ஆதி முதற்கொண்டு என்னவா இருக்கிறானாங்க? பிசாசு ஆதி முதற்கொண்டு என்னவா இருக்கிறானா? தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரா? சொல்லுங்க, தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரு? பிசாசு ஆதி முதற்கொண்டு என்னவா இருக்கிறான்? உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பல பேரை பகைச்சு ஏற்ற தாழ்வுகளுக்கு இடம் கொடுத்து இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கியே. உங்ககிட்ட யார் கேரக்டர் இருக்கு தெரியுமா? பிசாசு கேரக்டர். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். From the beginning he is a murderer. I am a latest murderer. இப்ப பிரசன்ட்ல நான் கொலைகாரன், ஆனா இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். ஐயம்மா, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்யணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படியே செய்யணும். ஏசாயாவுல சொல்றாரு, என் பிரகாரங்களை நீ இப்படி மிதிக்கணும்னு உனக்கு சொன்னது யாரு? Who taught you? இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், நீ இப்படிதான் ஆராதிக்கணும்னு காமிச்சு கொடுத்தது யாரு? ஆவியானவர் சொன்னாரா நீ இந்த மாதிரிலாம் பண்ணு, புகை போடு, லைட்டை போடு சொன்னாரா? சொன்னார்னா செய்யுங்க, தப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்துங்க, there is no wrong in it. பட் உன் ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னா செய்.
உன்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னா செய்யுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகுனா your family will become useless. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் மலைக்கு ஓடி இருந்தா உன் பொண்டாட்டி உப்பு தூணா மாறி இருக்கவே மாட்டா. உன் பிள்ளைங்க தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கவே மாட்டார்கள். அவர் சொல்லுகிறபடி அப்படியே செய்யணும். பிள்ளை நமக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவங்க கூட நீ போக வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவங்களை சபிக்காதன்னு சொன்ன பின்பும் ஆகிலும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போன்னு விட்டான். ஆண்டவர் பாருங்க, நீ போயிட்டு வாப்பா போனாரு. இப்ப வளர்த்த கழுதையே என்ன பண்ணுது? புத்தி சொல்லி கொடுக்குது. லேலூயா. நீங்க வளர்க்குற நாய், பப்பி நாய் உங்ககிட்ட பேசி, ஏய் ஒழுங்கா ஜோம் பண்ணு, பைபிள் வாசி, சும்மா எனக்கு செலவு பண்ணாத, ஊழியக்காரங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கில் நாய்க்கு செலவு பண்றாங்கயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறேன், என்னை வாங்கப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுன்னு போனாங்க. எங்கன்னு சொல்லவே இல்லை. ஏறி உக்காரப்பா போகலாம். பார்த்தா எனக்கு பின்னாடியே அவங்க வீட்டு கார் இன்னொன்று வருது. அந்த காரில் நாய் மட்டும்தான் வருது, டிரைவரு நாய். என் கண்ணு எதிர 34,000 ரூபாய் பில்லு கட்டினாங்க நாய்க்கு. ஒரே ஒரு ஊசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்னமோ வாங்கினதுக்கு. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பெறுகிற நன்மைகளை எங்க போய் விதைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரா அதன்படியே செஞ்சிடணும், அங்கதான் ஆசீர்வாதம். இஃப் யூ நீட் a blessed family life, இன்னைக்கு நான் ஊழியத்துல ஒரு வாலிபனாக என்னை நான் அதிகமாக டிசிப்ளின் பண்ணிக்கிறது. ஆண்டவரே எனக்கு பேர் புகழெல்லாம் வேணாம், ஏன்னா நான் ரொம்ப ஸ்க்ராட்சில் இருந்து வந்தவங்க. என் மெயின் ரோட்டில் எங்கள் திண்ணனூரில் நான் நடந்து போகும்போது என்னை எவனும் மதிக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு நானே ஆச்சரியமாக பார்க்குறேன், எங்கே திரும்பினாலும் என் போஸ்டர் எப்போ பாரு இருக்குது. யார் என்னை பார்த்தாலும் இப்படி பார்க்குறாங்க, ஐயோ அந்த போஸ்டரில் இருக்கிறவர் தானே இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார், என் தலையை நிமிர பண்ணி இருக்கிறார். சில ஊழியக்காரங்க என்னை வீட்டு வாசலுக்குள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க. என் பாஸ்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு வாப்பா, இந்த போஸ்டரை போயிட்டு அந்த சர்ச்சில் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. கேட்டாண்டியே நின்று வாங்கிப்பாங்க. கேட்டுக்கு வெளியில் அந்த ஓட்டக்குள்ள இருந்து கொடுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியக்காரங்களாம் என்ன என்னன்னு தெரியுமா கூப்பிடுறாங்க? ஐயா வாங்கய்யா, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கய்யா. எப்பா தம்பி வாப்பான்னு கூப்பிட்டுருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ ஐயா ஐயா அம்மா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், இன்னைக்கு எந்த உலகம் வேணா நான் ஐயான்னு கூப்பிட்டோம், எனக்கு என்ன வேணா தூக்கி வச்சு கொண்டாட்டோம், என் மண்டைக்குள்ளே எதுவுமே ஏறாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார். ஏன் தெரியுமா? இதுக்கு நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதை வச்சு நான் என்னை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என் ஆவியானவரே, இந்த வசனத்துக்கு மிஞ்சி ஒரு ஸ்டெப்பு கூட நான் எடுத்து வச்சிடக்கூடாதுப்பா. எனக்கு தெரியுங்க, நான் தொடர்ந்து பாட்டு பாடினேன், தொடர்ந்து பாட்டு ரிலீஸ் பண்ணேன்னா இப்போ இருக்கிறத காட்டில் நான் இன்னும் ஃபேமஸாக ஆவேன்னு எனக்கு தெரியும். ஃபேமஸ் ஆகிட்டு நான் என்னங்க பண்ணுறது? நான் பரலோகம் போவேனாமா? லேலூயா. இன்னைக்கு ஷீஷர்கள்லாம் இருக்கிறவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க. என்ன டவுட்டு? நீங்க எல்லாம் ஷீஷர்கள் தானே? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. லேலூயா. ஃபேன்ஸுங்கெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்ன எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க? நிறைய பாட்டுக்காரங்களுக்கு நீங்க தான் ஃபேன்ஸா இருக்கிறீங்களே. பாதி பேர் ஃபேன் பேஜ் மெம்பரெல்லாம் தானே இருக்கிறீங்க. லேலூயா. நிறைய பாட்டு பாடுறவங்களுக்கு பின்னாடி ஓடுறோம் நம்ம. ஐயாவுக்கு முன்னாடி வேணும்னா ஐயா ஐயோ அந்த பாட்டெல்லாம் பாடினா ஐயா ஒத்துக்க மாட்டாருன்னு ஒரு மாதிரி அடைக்க வச்சுட்டு வீட்டில் போயிட்டு நல்லா பாடுறது, நிறைய ஹம் பண்ணுறது. லேலூயா. ஏன்னா ஆண்டவர் லைட்டாக அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் ஹம் பண்ணால் கூட விட மாட்டேங்கிறார். இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் எது பண்ணாலும் அதில் ஆவியானவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல மரம் நல்ல கனி, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல மரம் கெட்ட கனி, கெட்ட மரம் நல்ல கனி. நல்லா புரிஞ்சுக்குங்க. மரம் கெட்ட மரமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து கெட்ட கனி தான் வரும். லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்னதான் வசனத்தை ஸ்ட்ராங்காக கேட்டு இதெல்லாம் பாடக்கூடாது,
இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் டியூனு நல்லா இருக்குது, லிரிக்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு ரகசியமாக ஃபேனாக இருக்கிறியே, இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறேன், மரம் கெட்ட மரம்னு தெரியுது இல்லையா? அப்போ அதுலேருந்து வர கனி மட்டும் உனக்கு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்க. மரம் கெட்ட மரம்னு தெரியுது, ஆனால் கனி மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நேற்று ஒரு ஊழியக்கார தம்பி இதை பற்றி நான் பேசும்போது அப்படியே வந்து, அண்ணா சாரிண்ணே, இந்த சத்தியம் எனக்கு இது வரைக்கும் புரியல, ஆனால் இப்போ நல்ல தெளிவாக இந்த சிம்பிளான காரியத்தை வச்சு எனக்கு புரிய வச்சிட்டிங்க, இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ஃபாதர் அப்பா பெர்க்மான்ஸ் ஐயா கல்யாணம் பண்ணாமல் நம்மளுக்கு இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி இத்தனை பாட்டை கொடுத்துருக்குறார். அது இன்னைக்கு வரைக்கும் மகிமையாக இருக்குது. நிறைய ஊழியக்காரங்க திருமணம் பண்ணி ஊழியம் பண்ணி நிறைய பாடல்களை கொடுத்துருக்குறாங்க. நம்ம சாராஜ் நவரோஜி அம்மா அவங்க அவ்வளோ பாட்டு கொடுத்துருக்குறாங்க. கடந்த வருஷத்தில் மரித்து போன லிசி தாஸ் ஐயா அம்மா அவங்க அவ்வளோ நிறைய பாட்டு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சாக்ரிஃபிஷியலாக ஊழியம் பண்ணி அவ்வளோ மகிமையான பாடல்களை என்ன பண்ணுறாங்க கொடுத்தாங்க. நம்ம எல்லாம் சந்தோஷமாக இந்நாள் வரைக்கும் பாடுறோம் இல்லையா? ஆனால் நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ஒருத்தன் கல்யாணம் ஆகிட்டு சைடு செட்டப் வச்சுருப்பான், அவன் பாட்டு பாடினாலும் அந்த பாட்டை நம்ம சர்ச்சில் பாடுவோம். அதுவும் ஊழியக்காரங்க தைரியமாக பாடுறாங்க. எந்த ஆவியானவர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் அப்படி ஒரு காரியம் நடந்தால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் பொண்ணோ பையனோ அப்படி ஒரு சேஷ்டை பண்ணால் வீட்டில் உட்கார வச்சு சூப்பர் காரியம் பண்ணவா உனக்கு பிரியாணி செஞ்சு போடுறேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கம்மா. ஒரு நாள் நம்ம மாம்சத்தில் இருக்கிற நம்மளை அப்படி ஏற்றுக்க மாட்டேன்றப்போ இந்த சத்தியத்திற்காக பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? இன்னைக்கு ரொம்ப அஜாக்கிரதையா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்ற பிரகாரம் செய்யறது தான் ஊழியம். இந்த வார்த்தைக்கு மிஞ்சி எது செஞ்சாலும் அது ஊழியம் கிடையாது. இந்த வார்த்தைக்கு மிஞ்சி எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஊழியம் பண்ணாலும் அது ஊழியம் கிடையாது. இன்னைக்கு நியூ ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன், இது அது, எந்த ஜெனரேஷனுக்காக எவனுக்காக இது வளையாது. இட் வில் நெவர் காம்ப்ரமைஸ் ஃபார் எனிபடி. அவரோட வருகை வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும். அவரோட வருகைக்கு பின்பாகவும் அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. முன்பு இருந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார்கள், அதன்படியே செய்தார்கள். அதனால தான் அந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது, அவங்க குடும்ப வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னைக்கு அவங்க ஓட்டம் எல்லாம் நமக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறது. ஐயாம்மா, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், அவர் மலைக்கு ஓடி போக சொன்னால் எங்கே போகணும்? மலைக்கு போயிடணும். தர்ஷீஷுக்கு போக சொன்னால் எங்கே போயிடணும்? தர்ஷீஷுக்கு போயிடணும். மலைக்கு ஓடி போக சொன்னால் மலைக்கு போயிடணும். அதை விட்டுட்டு இந்த பட்டணம் நல்லா இருக்கு, நான் இப்படி வரேன் அப்படி வரேன்னு சொன்னால் நல்லா அடி வாங்கிட்டு எப்படி மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து நேராக அவர் வந்தாரோ, மீன் வயிற்றுக்குள்ளே சென்ட் வாசனை அடிச்சிருக்குமாங்க, நல்ல பெட்டு போட்டு உனக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? நாற்றத்தின் நடுவில் உட்காந்துட்டு வந்திருப்பான். இன்னைக்கு சாட்சி இல்லாத நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. காரணம், அவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்கிறதில்லை. இன்றைக்கு ஊழியங்கள் நாற்றம் எடுக்கிறது, ஊழியக்காரர்கள் நாற்றம் எடுக்கிறார்கள். காரணம், சாட்சி இல்லாத வாழ்க்கை. அவர் சொல்ற பிரகாரம் செய்யறது கிடையாது. இன்னைக்கு சபைகள் எழுப்புதல் அடையாமல் இருக்கிறது. காரணம், நம் நடுவில் மார்க்க பேதங்கள் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லிட்டாரு, இங்க எல்லாமே சமம். இன்னைக்கு சம அறிவு இல்லாமல், இருதயம் இல்லாமல், மனுஷ கொலைபாதகத்தனத்தோடு கூட நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். லேலூயா, லேலூயா. நிறைய நான் பேசணும்னா நிறைய பேசுவேன், டைம் இல்லை. லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஜாதி காணிக்க இருக்குது தெரியுமா? உங்களுக்கு ஜாதி காணிக்க இருக்குதுங்க. சில பேர் அவங்க கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் காணிக்க கொடுப்பாங்க. உண்மைதானையா? அவங்க கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் காணிக்க போடுவாங்க. மற்ற ஊழியங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கூட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து ரொம்ப பாவம்பா இந்த ஊழியக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. லேலூயா. இன்னைக்கு நாம் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துகிற விதத்துக்கு நான் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஜாதிகாரனாக இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருப்பேன். லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷங்களோட வாசனை கூட என் மேலே படக்கூடாதுன்னு நான் தான் ஒதுங்கி நிற்கிறேன்.
வராங்க எல்லாரும், ஆனா தெரிஞ்ச உடனே போயிடுறாங்க. நீ போ, மேல நான் உன்னை சந்திக்கணும்ல. லேலூயா. இன்னைக்கு இந்த வைராக்கியம், வசனத்துக்கான வைராக்கியம் வேணுங்க. இதெல்லாம் ஒரு பிடிவாதம், இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும். லேலூயா. அவர் சொல்லுகிற பிரகாரம் நான் செய்வேன்னு சொல்றவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மலைக்கு போக சொன்னா போவேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அவர் அக்கறைக்கு போக சொன்னா நான் போவேன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க கூட போகாதன்னு சொன்னார்னா போக மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஐயம்மா, என் சாட்சியெல்லாம் நான் சொல்லுவேன்னா பெருசு. எனக்கு நிறைய பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் நண்பர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், அவங்கள விட்டு வெளியே வான்னு சொன்னார். இம்மிடியேட்டாக அவங்கள குப்பைன்னு தூக்கி போட்டு நான் வெளில வந்தேன். அவங்க கூடலாம் இருந்தால் இன்னும் நான் உயர்ந்திருப்பேன். இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மைகள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சாட்சியாக சொல்லுவேன், என் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தபடினாலே இன்றைக்கு என் ஊழியத்தில் எனக்கான சில சீஷர்களை கொடுத்து ஊழியத்தில் என்னை பெருக பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்களை பெருக பண்ணணும், ஆச்சரியமான நன்மைகளை காண செய்யணும்னா அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவரோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படியே செய்யுங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு. அது உங்களை யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடும், உங்கள் குடும்பத்தை யூஸ்லெஸ்ஸாக மாற்றிடும். வாலிப பிள்ளைங்கள்லாம் இங்கே இருக்கிறத பார்க்குறேன். ஆண்டவர் பிரயோஜனமானதை மட்டும்தான் பிள்ளை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். நீ சிலதெல்லாம் தேடினா நல்ல அடி வாங்கிட்டு பெயின்ஃபுல்லாக ரிட்டர்ன் வருவேன். வேண்டாம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ. உனக்கு கடிவாளம் போட அவர் விரும்பல. என் வார்த்தையின்படி நட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கரத்தை பிடிச்சு நடத்துவேன். இரக்கம் பாராட்டி கரத்தை பிடிச்சு அவர் வெளியில கொண்டு வந்து விடுறாரு. ஆனாலும் வெளியில கொண்டு வந்து விட்டாலும் நிறைய வேலையில நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம ஓடிடுறோம். இரக்கம் பாராட்டி கரத்தை பிடிச்சு குடும்பத்தை வெளியில கொண்டு வந்து விடுறாரு. ஆனாலும் இல்லை இந்த பிளேஸ் எனக்கு பெட்டரா இருக்குன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த கிருபையை போக்கடிக்கிற ஜனமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சிருக்கீங்கப்பா, இரக்கம் பாராட்டுறீங்கப்பா, ஆனால் இன்னும் நான் என் இஷ்டப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறவனா இருப்பேன்னா இன்றைக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். என் இஷ்டம் அல்ல, உம் சித்தம் போல என்ன நடத்தும். எல்லா கண்களை மூடுவீங்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். லோத்து தனக்கு இஷ்டமானது தேர்ந்தெடுத்தான். ஆண்டவர் நல்ல பிளானை கொடுத்த பின்பும், பிரயோஜனமான பிளானை கொடுத்த பின்பும் லோத்து தனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டான். ஆண்டவர் இப்படி நீ செய்யாதன்னு பிழையாமக்கிட்ட சொன்ன பின்பும் தன் இஷ்டப்படி ஆண்டவர் இன்னும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆண்டவர் ஒரு முறை சொல்லிட்டார், அவ்வளவுதான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, மகனே மகளை இதை நீ செய்யாத, இந்த காரியம் குடும்பத்துல வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் சொல்றது அப்படியே செஞ்சிருங்க. கடன் வாங்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? கடன் வாங்காதீங்க. நீங்க அவர் சொன்ன பின்பும் கடன் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் சில வேளையில் இன்னும் கடன்காரங்களாவே நம்ம இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் உன் பிள்ளைக்கு திருமணத்துக்கு தேடும் போது இப்படி தேடாத, ஊழியக்காரர் வார்த்தைக்கு செவி கொடு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. எனக்கு ஆண்டவர் உங்க குடும்பங்களுக்குள்ள ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் உண்மையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை உம் சித்தப்படி நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க, உங்கள் திவ்ய நாமம் மகிமைப்படட்டும்னு சொல்லி எல்லா கண்களை மூடி ஆண்டோட சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.